ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் சாக் பவுடர் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரோஸ்வுட் மரம், அதனால் ரோஸ்வுட் மரத்துக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாட்டர் எமரி 100ல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பட்டி பார்க்கணும். தேய்க்காமல் பட்டி பார்த்தா பட்டி வந்து சரியாக வந்து அந்த இதில் வந்து இதுவாகாது. அதனால் தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி வந்து கூட்டி பார்த்தோன்னா பக்காவாக வந்து அதில் வந்து பட்டி வந்து ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சீலர் பட்டி வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாக் பவுட்ரு வந்து ஒரு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு 50 ml வந்து சீலர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு டோருன்றதுனால நமக்கு கம்மியாக தான் எடுத்துக்கணும். சீலர் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கின்னு மிக்ஸ் பண்ணணும் நல்லா. சீலர் என்ன இது போட்டால் தான் சீலர் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மரத்தில் வந்து நல்லா காயும் பட்டி வந்து. இல்லைன்னா நம்ம பட்டி வந்து சீலர் போடாமல் பார்த்தோன்னா காயவே காயாது. அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தான் பட்டி வந்து நல்லா உட்காரும். அதில் சீலரும் மிக்ஸ் பண்ணி நல்லா பார்க்கணும். நல்லா ஃபுல்லாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா இதுவாகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் பவுட்ரு. இது வந்து ரோஸ்வுட் மரம்ன்றனால ரெட் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணணும். ரெட்டு மிக்ஸ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவு கொஞ்சம் வந்து நம்ம வந்து ப்ரௌன் பவுட்ரு, சாக்லேட் கலர் சொல்லுவாங்க, அது வந்து ப்ரௌன் பவுடரும் போடணும். இது போடாமல் நம்ம பார்த்தோன்னா இது கலர் வந்து ஒழுங்காக வராது. 2 பவுடருமே போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தின்னர், என்சி தின்னர் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடாது. பட்டி வந்து நல்லா ஒன்றை போல் கலந்து பார்க்கணும். இது வந்து ரோஸ்வுட் மரத்துக்கு நம்ம வந்து பார்க்குறோம். மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு கலர் வந்து தெரிஞ்சிடும், எந்த அளவுக்கு கலர் வந்து வருதுன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. கலர் பாருங்கள், கூட்டும் போதே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம போட்டுக்கலாம். மரத்தை வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஒன்றா போட்டுக்கங்க. இல்லை டார்க்காக ஒன்றா கொஞ்சம் ரெட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரௌனு போட்டுக்கின்னு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட்டி வந்து கூட்டிகிட்டு பார்க்க போகிறோம். பட்டி அது தெரிந்து பார்த்தீங்களா பழம், அதில் வந்து பட்டி பார்க்குறோம் பாருங்கள். வுட்டு கலர் கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ சாக் பவுடரில் பார்த்துட்டுனா இப்போ சின்ன பட்டின்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பட்டினா மெட்டல் பேஸில் தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம சின்ன பட்டின்றதுனால நம்ம சாக் பவுடர்லேயே பார்த்துடலாம். இந்த மாதிரி சாக் பவுடரில் பட்டி பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி அடித்தோம்னா தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். மரம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம அப்படியே அடித்தோன்னா பட்டி பார்க்காம அடித்தோன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் எமரியில் வந்து தேய்க்க போகிறோம். 100 வாட்டர் எமரி இது. இதில் வந்து நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பட்டி மட்டும்தான் தெரியும். அந்த பட்டி மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து தெரியாது, க்ளீனாக இருக்கும். எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேய்ச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிஷ் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.